அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இதுவரைக்கும் நாங்கள் கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் வரைக்கும் நாங்கள் முடித்திருக்கிறோம். இன்றைக்கு கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துக்குள் நாங்கள் வரப்போகிறோம். மீன் இந்த முதல் 2 இந்த நிருபத்தை பவுல் எழுதுவதற்கு முக்கிய காரணமாக இருந்ததே என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்குள்ளே அந்த சபையிலே, கொரிந்து சபையிலே காணப்பட்டதான பிரிவுகள். நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போல்லோவை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு பிரிவுகள் அங்கே காணப்பட்டது. சரிங்களா? அப்போது அதுதான் முக்கியமான ஒரு நோக்கமாக அவரிடத்தில் இருந்தது. அப்போது அந்த காரியத்தை குறித்து அவர் சொல்கிறதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நானாக உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டேன், என் பேர்லையா ஞானஸ்தானம் எடுத்தீங்க? இல்லை தானே, இயேசு கிறிஸ்து பேரில் தானே ஞானஸ்தானம் எடுத்தீங்க, இயேசு தானே உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டார். அப்போது இயேசு கிறிஸ்து சபையிலே ஒரு ஐக்கியம் இருக்கணும், பிரிவுகள் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இவர் இந்த நிருபத்தை அங்கே எழுதுகிறார். அப்போது இந்த காரியத்தை விளக்குவதற்கு அவர் முதலாவது என்னென்ன ரட்சிக்கப்பட்டவர்களுடைய அந்த காரியம் என்ன, அதனுடைய மேன்மை என்னன்றதை அவர் சொல்கிறார் இல்லைங்களா? அப்போது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஃபஸ்ட்டு சிலுவையை பற்றிய உபதேசம், சுவிசேஷம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எங்களுக்கு தேவ பலனாக இருக்கிறது. அப்போ ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவ பலன், ஆனால் உலகத்தாருக்கும் அது எப்படி இருக்கிறது? பைத்தியமாக இருக்கிறதுன்றார். அதுபோல் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு கிறிஸ்து எங்களுக்கு எப்படியாக இருக்கிறார்? அவர் தேவ பலனும் தேவ ஞானமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? ஆனால் இப்போ உலகத்தார் என்னென்ன சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னா, அவங்க தங்களுடைய சுய ஞானத்தினால் பெருமை பாராட்டி கொண்டிருந்து சுவிசேஷம் அவங்களுக்கு எப்படி தோன்றுகிறதுன்னா பைத்தியமாக காணப்படுது. இவங்கெல்லாம் என்ன சொல்கிறது, இதெல்லாம் ஒரு கான்செப்டா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. அதனால் அங்கே தேவன் என்ன செய்தார் என்று பார்த்தீங்கன்னா, அங்கே வேதபாரகர்கள், அங்கே தர்க்கசாஸ்திரிகள், அதுபோல் நாங்கள் பார்க்குறோம் உலகத்தினுடைய அந்த சமுதாயத்தினுடைய பார்வையில் ஸ்டேட்டஸ் அதிகமாக உயர்ந்து காணப்படுகிறதான இப்படிப்பட்டவர்களை என்ன பண்ணுறார் ஆண்டவர்? அங்கே இவர்களை வெட்கப்படுத்தும்படிக்காக அவங்களுடைய பார்வையில் யாரெல்லாம் பைத்தியமாக காணப்படுகிறார்களோ, பலவீனமாக காணப்படுகிறார்களோ, இழிவானவர்களாக காணப்படுகிறார்களோ, அற்பமாக எண்ணப்பட்டவர்களாக காணப்படுகிறார்களோ, இல்லாதவர்களாக காணப்படும் இவர்களை ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த சாதாரண சிம்பிள் இந்த ஃபெய்த்தினால, விசுவாசத்தினால ஆண்டவர் என்ன பண்ணார்? ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கிற உண்மையை அவர் சொல்கிறார். அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ரட்சிப்பு மூலியமாக யாருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அதனால தெரிஞ்சுக்கணும், நமக்குடைய ரட்சிப்புடைய மேன்மை யாருக்கு கிடைக்கணும்னா கர்த்தருக்கு தான் கிடைக்கணும். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே பாராட்ட கடவன் அப்படிங்கிறார். அப்போது பிதா திட்டம் பண்ணார். அங்கே இயேசு கிறிஸ்து குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு மனிதர்களுக்காக என்ன பண்ணார்? அவர் தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்போது இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒப்பு கொடுத்துட்டார். இப்போ கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மத்தியிலே கிரியை நடப்பித்து கொண்டிருக்கிறார். அவர் தான் எங்களுக்கு என்னவா இருக்கிறார்? தேவ பலனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது கிறிஸ்து எங்களுக்கு எப்படியாக இருக்கிறார்? ஞானமாக, நீதியாக, பரிசுத்தமாக, மீட்புமாக இருக்கிறார் என்ற உண்மையை அங்கே சொல்கிறார் பவுல். சரிங்களா? சொல்லிட்டு இப்படிப்பட்ட ரட்சிப்பை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. இப்போ இது என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ நமக்குள்ளே ஏன் பிரிவு இருக்கணும்? நமக்கு நம்ம இப்போ இவங்க என்ன சொல்கிறோம்? நான் பவுலை சார்ந்தவன், நான் கேபாவை சார்ந்தவன், நான் அப்போலோவை அப்படி மனுஷங்களை ஏன் பெருமை பாராட்டுறீங்க? ஈவன் தன்னையும் சேர்த்து தான் அவர் சொல்கிறாரு. அதனால தான் ஃபஸ்ட்டு அவர் கேட்குறாரு, நானாக உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டேன், நானாக என் பேர்லையா நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தீங்க? அதையும் சொல்லிடுறாரு அவர். நான் கிறிஸ்புக்கும் காயுக்கும் ஸ்தேவானுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறேன். அப்போ கொரிந்து சபையில் அவர் பிரசங்கம் பண்ணி அங்கே சுவிசேஷம் சொல்லி அந்த கிறிஸ்துவுக்குள்ளே விசுவாசமாக வந்தவர்களுக்கு இவர் ஞானஸ்தானம் கொடுக்கல, உதவி ஊழியக்காரர்கள் மூலமாக தான் கொடுத்துருக்கிறார். ஏன்னா இந்த பிரச்சனை வரும்னு அவர் தெரியும். எனக்கு யார் தெரியுமா ஞானஸ்தானம் கொடுத்தது? எனக்கு பவுல் இல்லை ஞானஸ்தானம் கொடுத்தாரு. இப்போது நிறைய பேர் சொல்கிற, தப்பாக நினைக்காதீங்க, அநேகர் நாங்கள் எங்கே தெரியுமா எடுத்தோம்? நாங்கள் எருசலேமில் எடுத்தோம், நாங்கள் ஏசு ஞானஸ்தானம் எடுத்த அந்த இடத்துல, அதில் ஒன்றும் பெருமை ஒன்றும் கிடையாது.
அதில் என்ன பெருமைன்னா, நாம் மனம் திரும்பி இருக்கிறோமா, தேவனை ஏற்றுக்கொண்டு, அதுதான் முக்கியமான செயல். அங்கு மேன்மை பாராட்டுவது இயேசுவைத்தான் மேன்மை பாராட்டணும். அந்த இடத்துலலாம் ஒன்றுமே இல்லை, சரிங்களா? யார் கொடுத்தனன்றது ஒன்றுமே இல்லை. நம்முடைய அஸ்திபாரமாக யார் இருக்க வேண்டும்? இயேசு தான் இருக்க வேண்டும். அப்போது இந்த இடத்துல அதை தான் பவுல் சொல்ல வர்றாரு, சரிங்களா? அப்போது இப்படிப்பட்ட எங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, பிரிவுகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லிட்டு வர்றாரு அவர். ஈவன் தன்னை பற்றி கூட அவர் சொல்கிறார். 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு சொன்ன சுவிசேஷம், அங்கே பிரசங்கம், நான் ரொம்ப பெரிய உலக பிரகாரமாக, ஏன்னா அந்த நாட்களில் கிரேக்கர்கள் எப்படி இருந்தாங்கன்னா அவர் ஞானத்தில் நிறைந்தவர்களாக அவர் இருந்தாங்க. ஈவன் இந்த மேடை பேச்சுகள், சில பேர் பாருங்க அப்படியே பயங்கரமாக மேடை பேச்சுகள்லாம் பேசுவாங்க, அப்படியே அசந்த நிற்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட மேடை பேச்சாளர்களாகத்தான் அங்கே கிரேக்கர்கள் இருந்தாங்க. அப்படிப்பட்டவர்கள் பேச்சுகளை ரொம்ப விரும்பி ரசிப்பாங்க. ஈவன் அப்பல்லோ கூட அப்படிப்பட்டவன் தான். அதனால தான் அவன் அப்பல்லோவை, ஈவன் அவன் சத்தியத்தை அறிந்தவனாக இருந்தாலும் அந்த மேடை பேச்சில் ரொம்ப திறமை வாய்ந்தவன் அப்பல்லோ. ஆனால் பவுல்கிட்ட அப்படி இல்லை. பவுல் ஈவன் அப்படி அவர் தெரியாதுன்றது அப்படி கிடையாது. அவர் ரொம்ப படித்தவர், நன்றாக தெரியும். ஆனால் அவருடைய தீர்மானம் என்னவாக இருந்ததுன்னா, சுவிசேஷத்தை தவிர நம்ம வேறு எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தீர்மானமாக இருந்தார். அதில் தான் அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, நான் இயேசு கிறிஸ்துவை தவிர நான் வேறு எதையும் பிரசங்கிக்க நான் தயாராக இல்லை. சிலுவையில் அறையப்பட்ட அவரையே என்று வேறொன்றையும் உங்களுக்கு அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அப்போ அவருடைய மைண்டு கொருந்து பட்டணத்துக்கு அங்கே சுவிசேஷம் அறிவித்த போது அவர் மைண்டில் இருந்ததுலாம் ஒன்று தான், சத்தியத்தை சிம்பிளாக எல்லா தரப்பு ஜனங்களும் புரிந்து கொள்ளும் விதமாக நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுல தான் அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். அதனால தான் அவர் சொல்கிறார், நான் நய வசனிப்போடு, நாங்கள் தேவனை பற்றி சிறந்த வசனிப்போடாவது நான் வரலை, ஞானத்தோடு அறிவிக்கிறோன்னா, உலக ஞானம்னா அந்த உலக ஞானத்தோடு, உலகத்து ஞானத்தை அதை சொல்லி இதை சொல்லி, சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ என்னென்னவோ சொல்லி மண்டையை கழுவிட்டாம்பா அப்படின்னு அவங்க. அப்படிலாம் இல்லை, சத்தியத்தை சத்தியமாக சிம்பிளாக அவர் பிரசங்கிக்கிறார். என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்தினால் உண்ட நயவசனை உள்ளதா இராமல். அப்போ மனுஷர்கள் ஒரு காரியத்தை, உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல போனால், ஊர்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை சேல்ஸ் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணுவோம், இல்லைனாக்க லோன் எடுக்கிறதுக்கு ஃபோன் மேலே ஃபோன் வரும், சார் எங்கள் லோன் வாங்கிங்க சார், 1 லட்ச ரூபா வாங்கிக்கங்க, 10 லட்ச ரூபா வாங்கிக்கங்க, இவ்வளோதான் சார் இன்ட்ரெஸ்ட்டு, 6 மாதம் வரைக்கும் ஒன்றும் இல்லை சார், அதுக்கு பிறகு கொஞ்சம் தான் சார், அப்படி கேட்குறதுல இப்போவே எனக்கு உடனே சாங்ஷன் லோட் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் அந்த சாங்ஷன் அந்த லோன் வந்த பிறகு அதை கட்டுறதுக்குள்ளே நம்ம கழுத்தை பிடிச்சிடுவாங்க. ஸோ ஏதோ ஒன்று சொல்லி நம்ம என்ன பண்ணுவாங்க, ஒரு பொருளை வாங்கி வைத்து விடுவார்கள், ஒரு காரியத்தில் ஈடுபடுத்தி விடுவார்கள். அப்படி தான் நம்ம கடைக்கு போகும்போது கூட பார்த்தீங்கன்னா, சார் இது வாங்கிக்க, இது பெஸ்ட்டு சார், நம்ம ஒரு 5000 ரூபாய்க்கு பொருள் எடுக்க போகிறோன்னு வைங்களேன், 20,000 பொருளை தலையில் கட்டிடுவாங்க. அப்படிலாம் நயவசனை இப்போ செய்வார்கள். நாமளே மெய் மறந்துடும், அசந்து விடுவோம். நமக்கு எவ்வளோ திறமைகள் இருந்தும் அறிவு இருந்தும் கூட என்ன பண்ணுங்க, இப்படிப்பட்டவர்கள்ட்ட நம்ம ஏமாந்து விடுவோம். அப்போ அங்கே பவுல் அப்படி சொல்ற, நான் சொன்ன பிரசங்கம் அப்படிப்பட்டதெல்லாம் இல்லை, அது ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்தது. அவர் ரொம்ப எளிமையாகத்தான் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அங்கே அற்புதங்களும் அதிசயங்களும் அதிகமாக நிகழ்ந்திருக்கிறது. அது வேதாகமத்தில் நமக்கு இல்லை. ஆனால் இந்த வசனத்து மூலியமாக 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்தது. அப்போ அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது அங்கே ஆவியானவர் அளவில்லாமல் அசைவாடுகிறார், அவர் பலன் அங்கே காணப்பட்டிருக்கிறது. அதனால தான் அங்கே வியாதியர்கள் சுகமடைந்திருப்பார்கள், பிசாசுகள் அலறி ஓடி இருக்கும். அப்போ அதை சொல்கிறார் அவர், சரிங்களா? இப்போ இதை சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, தேறினவர்கள். இப்போ நீங்கள் எப்படி இப்போ கொரிந்து சபையை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் தேறினவர்கள். முதலாம் அதிகாரத்திலே அவங்களை குறித்து சொல்கிறார், என்னென்ன, இயேசு கிறிஸ்துக்குள்ளா எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா நீங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாக இருக்கிறீங்க, உங்களுக்கு வரங்கள் கூட ஆண்ட எல்லா வரங்களும் உங்களுக்குள்ள கிரியை நடப்பிக்கிறது. அதனால தான் அவர் என்ன சொல்கிறார், தேறினவர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை பேசுகிறார். அப்போது எல்லாம் அறிந்தவர்கள், அவங்களுக்குள்ள என்னன்னா அங்கே ஒரு காரியத்தை குறித்து அவர் சொல்ல விரும்புகிறார். சரி, நீங்கள் வேதத்தை கற்றவர்கள், உங்களுக்கு தேவ ஞானத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன் அப்படின்றார். இந்த தேவ ஞானம் நம்ம மனுஷனானு நம்மளுக்கு தெரியும், நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிற காரியங்கள். மனுஷன் ஞானம் என்பது ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள்ளே இருக்கிறது தான் மனுஷன் ஞானம். நம்ம எந்த வயசுலேருந்து என்ன கற்றுக்கொண்டு இருக்கிறோம், நமக்கு என்ன தெரியும்,
நம்ம என்ன புரிந்து வைத்திருக்கிறோம், இதன் அடிப்படையில் தான் எங்களுக்கு என்ன வரும், மனுஷனுடைய ஞானம் வரும் இல்லைங்களா. எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கிறது அதை பொறுத்து தான். இப்போது மனுஷ ஞானம் எப்படிப்பட்டதுன்னா, நம்ம எவ்வளோ கவனிச்சிருக்கிறோம், எவ்வளோ பகுப்பாய்வு பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ காரணங்கள் எங்களுக்கு தெரியும், எவ்வளோ சான்றுகள் எங்களுக்கு தெரியும், எவ்வளோ அறிவு இருக்கிறது, இதை பொறுத்து தான் எங்களுடைய மனுஷ ஞானம் இருக்கும். இது ஒரு லிமிட்டட், ஒரு குறிப்பிட்ட எல்லை தான் இருக்கும் மனுஷ ஞானம். ஆனால் தேவ ஞானம் என்பது இதுகளுக்கு அப்பாற்பட்டது. மனுஷ ஞானத்துக்கும் தேவ ஞானத்துக்கும் அது சம்பந்தமே இல்லை. ரெண்டாவது ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாது. இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். தேவ ஞானம் அன்லிமிட்டெட். இப்போ அதை தான் இங்கே சொல்ல வர்றார். அந்த தேவ ஞானத்தை எங்களுக்கு கொடுக்கறதுக்கு பிதா எப்படி உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணார், திட்டம் பண்ணி வைத்திருந்தார். அதை ரகசியமாக வைத்திருந்தார். அதை தான் சொல்கிறாரு பவுல். அந்த தேவ ஞானத்தை நமக்கு கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் கொடுக்குறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, மறைச்சி வச்சிருந்தாரு, ரகசியமா வச்சிருந்தாரு அப்படின்றாரு. இதை குறித்து யாருக்கு தெரியல. யாரெல்லாம் இந்த சுவிசேஷத்தை வேணான்னு சொல்லி புறக்கணிச்சாங்களோ, யாரெல்லாம் சுவிசேஷத்தை பைத்தியக்காரத்தனன்னு நினைச்சாங்களோ, அவங்களுக்கு இது தெரியாது. தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, இயேசுவை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். இயேசுவை அவங்கள கொண்டே இயேசு சிலுவையில் அறைந்தது தேவனுடைய தனது திட்டத்தின் ஒரு பகுதின்றது கூட அவங்களுக்கு தெரியாது. இப்போ அவங்க என்ன நினைச்சாங்க, நாம தான் இயேசுவை கொலை செய்தோம், நாம தான் அவரை சிலுவையில் ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இது பிதாவுடைய ஒரு செயல்பாடு, அவரது திட்டத்தின் ஒரு பகுதி என்பது கூட அவங்களுக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்ததுன்னா என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, இயேசு சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறாரு. இப்போ இந்த தேவ ஞானம் எங்களுக்கு எதுக்கு கொடுக்கப்படுகிறது, ஏன் அப்படின்னா இந்த தேவ ஞானம் எங்களுக்கு என்னத்தை வெளிப்படுத்துகிறது, ரெவலேஷன் எங்களுக்கு என்ன வெளிப்பாடுகளை கொடுக்கிறதுன்னா, இப்போ அருமையான சகோதரி ஆராதனை செய்த போது சொன்னாங்க பாருங்க, ஒரு முறை ஜெபித்த போது ஆண்டவர் தனக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தார்னு. அதுதான் தேவ ஞானம் இல்லைங்களா. அந்த தேவ ஞானம் என்ன, அது ஒரு பகுதி, அது ஒரு பகுதி. அப்போ தேவ ஞானம் எங்களுக்கு அந்த தேவனால கொடுக்கப்படுறான தேவ ஞானம் எங்களுக்கு என்ன வெளிப்படுத்தும்னா, இதுவரைக்கும் கண் காணாத காரியங்கள், காது கேட்காத காரியங்கள், இருதயத்தில் தோன்றாத காரியங்கள், இதுவரைக்கும் அவங்க கேள்வி கூட பட்டிருக்க மாட்டாங்க. என்ன ஆண்டவர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது. ஆனால் பிதா எங்களுக்கு ஆயத்தப்படுத்தியவர்களை என்ன பரலோகம் தான், என்னென்ன காரியங்கள் பரலோகத்தில், என்ன மாதிரி காரியங்கள், இம்மையிலேருந்து மறுமைக்கு போகும்போது என்ன காரியங்கள், இப்படி மற்ற என்னென்ன காரியங்கள்லாம் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக என்னென்ன ஆயத்தப்படுத்துவீங்க, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுக்காக, இப்போ நிகழ்கால காரியங்களுக்காக. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 சீசன் இருக்குது, குளிர்காலம், வெயில் காலம், பனிக்காலம் அப்படின்னு இருக்கும்போது அந்த காரியங்களுக்குள்ள என்னென்ன உடைகள் நீங்கள் வாங்குவீங்க, பிள்ளைகளுக்கு என்னென்ன காரியங்களில் அதுக்கு பலவீனமாக இருக்குது, எது பலனாக இருக்குது, அப்போ எல்லாத்தையும் பிள்ளையை குறித்து எல்லா காரியங்களும் நீங்கள் திட்டம் பண்ணுவீங்க. படிப்பு காரியத்திலிருந்து, வேலை காரியத்திலிருந்து, திருமண காரியத்திலிருந்து, அதனுடைய ஃப்யூச்சரில் அது சொத்துக்கள் வாங்குகிற வரைக்கும் நீங்கள் அந்த பிள்ளையை குறித்து நீங்கள் திட்டம் பண்ணுவீர்கள். அதே போல பிதா என்ன பண்ணியிருக்கார், எங்களை குறித்து அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை மனுஷனுடைய ஞானம் புரிஞ்சுக்கவே முடியாது. அது மனுஷனுடைய கண்கள் பார்த்தது கிடையாது, கேட்டது கிடையாது, ஏன் யோசிச்சது கூட கிடையாது. இப்படிலாம் செய்வாங்க யோசிச்சு கூட, அதெல்லாம் பியாண்ட் மனுஷனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது இல்லைங்களா. அப்படிப்பட்ட அப்பாற்பட்ட அறிவு அந்த காரியங்களை எங்களுக்கு என்ன பண்றாரு, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அதை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்படியே இது ஏன், இன்னொரு கேள்விக்கு அவரே சொல்றார், எப்படி பரிசுத்த ஆவியானவர் பிதா பண்ண திட்டத்தை பரிசுத்த ஆவியானவர், ஏன்னா அது தேவனுடைய ஆவி. பரிசுத்த ஆவியானவர் என்பவர் யார், தேவனுடைய ஆவிதான் பரிசுத்த ஆவியானவர். இப்ப நம்மளுடைய ஆவி, நம்ம யோசிக்கிறது, நினைக்கிறது, நம்மளுடைய பிளானிங்ஸ் எல்லாம் நம்மளுடைய மனுஷ ஆவி அறிந்து வைத்திருக்கிறது போல, அங்கே தேவனுடைய திட்டங்கள், செயல்பாடுகள் எல்லாவற்றையும் தேவ ஆவியானவர் அறிந்து வைத்திருக்கிறார். அதனாலதான் சொல்லப்படுது, அங்கே தேவனுடைய ஆவியின்றி ஒருவனும் தேவனுக்குரியவர்களை அறிய மாட்டான். அப்போ பிதா எங்களுக்கு திட்டம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்களை என்ன பண்றாரு, ஆவியானவர் எங்களுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். சரிங்களா. அப்போ ஆவிக்குரியவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளை உலகத்தார் ஒரு நாளும் ஜட்ஜ் பண்ண முடியாது, நம்மளை கணிக்க முடியாது. நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பது ஆவிக்குரிய நம்மை உலகத்தாரால் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. சரிங்களா. ஆனால் ஆவிக்குரியவர்களாகிய நாம் உலகத்தாரை ஈஸியாக என்ன பண்ணலாம்,
அவர்களை வந்து ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். நம்மளை அவங்க புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் நாம் அதுதான் தேவஞானம். சரிங்களா? தேவஞானம் நீங்கள் ஏதோ படித்து பட்டம் வாங்கி அந்த அறிவல்ல, இது தேவனோடு கூட பரிசுத்த ஆவி எங்களுக்கு கொடுக்கப்பட்டபடினால் அந்த பரிசுத்த ஆவியினால் எங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த ஞானம் அவர்களை நம்ம ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அவர்கள் உலகத்தார் எங்களை என்ன பண்ண முடியாது, நிதானிக்க முடியாது. அதான் சொல்ல, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். அதுதான் முக்கியமானது. சரிங்களா? இதனால தான் வந்து பவுல் ஒரு இடத்துல சொல்கிறாரு என்னென்னா, உங்களுக்குள்ள அது பிற்காலம் நாங்கள் பார்ப்போம், உங்களுக்குள்ள 2 பேர் ரட்சிக்கப்பட்ட 2 பேருக்குள்ள பிரச்சனைனா உலகத்தாரை வந்து நீங்கள் வந்து நியாயம் தீர்க்கறதுக்கு கூப்பிட்டு வராதிங்க, பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு வராதிங்க. நீங்கள் வந்து நியாய தீர்ப்பு நாளில் வந்து தீர்ப்பு சொல்லுகிற இடத்துல இருக்கிற நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு 2 பேருக்குள்ள பிரச்சனைனா நீங்களே ஈஸியாக சால்வ் பண்ணி கொள்ளுங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அது சரிங்களா? அதனால் ரட்சிக்கப்படாதவர்களை 3வது நபரை கூட்டி கொண்டு வந்து என்ன பண்ணக்கூடாது, பஞ்சாயத்து பண்ணக்கூடாது என்று சொல்கிறார். ஏன்னா அந்த தேவ ஞானம் எங்களுக்கு, அப்படிப்பட்ட ஞானம் எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போது உலகத்தாரால் எங்களால் நிதானிக்க முடியாது, நாம் உலகத்தாரை எளிமையாக நிதானிக்க முடியும் அப்படின்றார். அப்போது தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, அங்கே பாருங்க, கடைசியாக 2ஆம் அதிகாரம் 16 சொல்லி முடிக்கிறார், கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார். அது ஏசாயா 40:13 தான் அதை வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதை வந்து பவுல் இங்கே கேட்குறாரு. அப்போது தேவனுடைய சிந்தை, அவருடைய ஞானம் எப்படிப்பட்டது, அந்த ஞானம் வந்து எங்களுக்கு வெளிப்படுது. சரிங்களா? அவருக்கு வந்து நாம போய் ஒரு ஆலோசனை சொல்ல முடியாது, ஆண்டவரே நீங்கள் இப்படி செய்யுங்க ஆண்டவரே, அப்படி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? அவருடைய ஞானம் வந்து பயங்கரமானது. அப்போ அந்த ஞானம், அந்த சிந்தை, சரிங்களா, அவர் யோசிக்கிற யோசனைகள் எங்களுக்கு பரிசுத்த ஆவி மூலியமாக, தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவி மூலியமாக எங்களுக்கு அது வெளிப்படுகிறது. சரிங்களா? கர்த்தருடைய சிந்தை எங்களுக்கு வெளிப்படுதுன்னு வைங்க, ஆண்டவர் என்ன யோசிக்கிறாரோ அது எங்களுடைய யோசனையாக இருக்கிறதுன்னு வைங்களேன், அதுதான் கர்த்தருடைய சிந்தனை. சரிங்களா? அதோடு அங்கே முடிக்கிறார் பவுல் 2ஆம் அதிகாரத்தில். இப்போ 3ஆம் அதிகாரத்தில் நம்ம தொடர்ந்து வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோட கூட பேசாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளும் என்று பேச வேண்டியதாயிற்று. இப்போ அந்த காரியத்தை சொல்கிறார். ஏன்னா இவங்களுக்குள்ள பிளவுகள் இருக்கிறது இல்லைங்களா? இப்போ 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை சொல்கிறாரு, தேவ ஞானத்தை பெற்றவர்கள் தேறினவர்கள் அங்கே சொல்கிறாரு. சரிங்களா? அப்போது இந்த பரிசுத்த ஆவி மூலியமாகத்தான் இவங்களை யாருன்னு சொல்ல முடியும், ஆவிக்குரியவர்களாக நம்ம சொல்கிறோம். அப்போ ஆவிக்குரியவர்கள் உலகத்துக்குரியவர்களை ஈஸியாக புரிந்து கொள்கிறார்கள் 2:14. சரிங்களா? ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இவர்களெல்லாம் கிறிஸ்துக்குள் குழந்தைகளாக புதுசாக ரட்சிக்கப்பட்டவங்களை போல் அவங்க பார்க்குறாரு. அங்கே வந்து மாமிசத்துக்குரியவர்கள் எப்படி சொல்கிறதுன்னா, நீங்கள் என்ன சொல்கிறாரு, மாமிசத்துக்கு உரியவர்கள் என்றும் கிறிஸ்துக்குள் குழந்தைகள் என்று பேச வேண்டியதாயிற்று. ஏன்னா இவர்களுக்குள்ள பிளவு, எவ்வளோ ஞானம் இருந்தும் பிளவுகள் இருக்குது. அதனால் இப்போ அவர் எப்படி இந்த பாயிண்ட்டை வைக்கிறாரு, நீங்கள் இன்னும் கிறிஸ்துக்குள் குழந்தையாக தான் இருக்கிறீங்க, இல்லைனா மாம்சத்துக்குரியவர்கள் மாதிரி நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லியும் நடக்கிற செயல்பாடுகள் எப்படி செயல்பாடுகள் நடக்குது, ஆவிக்குரியர்களாக நடக்காமல் மாமிசத்துக்குரியர்களாக நடக்கிறீங்க. ஏன்னா பிரிவினை என்பது கிறிஸ்து வந்து பிரிந்திருக்கிறாரா? இல்லை, கிறிஸ்து வந்து ஒன்றிணைப்பவர். கிறிஸ்து ஒரு சபையாக ஒரே சரீரமாக இருக்க நினைப்பவர். நீங்கள் பிரிஞ்சிருக்கிறீங்க. அப்போ நீங்கள் யார்? நீங்கள் கிறிஸ்துக்குரியவர்கள் என்று சொன்னால் கூட மாமிசத்துக்குரியவர்களாக இருக்கிறீங்க. அப்படி இல்லைன்னா ஆவிக்குரிய குழந்தைகள். இப்போ தான் புதுசாக ரட்சிக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ புதுசாக ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு எல்லா உபதேசங்களும் தெரியாது இல்லைங்களா? அப்போ ஏன் மாமிசத்துக்குரியன்னா, இப்போ பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் வந்து எப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்கிறவங்க. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்த ஞானம், அந்த தேவ ஞானத்தை பெற்றிருந்தால் நீங்கள் இப்படி செய்ய மாட்டீங்கன்ற அடிப்பில் அவர் பேசுகிறாரு. சரிங்களா? என்ன சொல்ல வர்றாரு பாருங்க, நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னும் நீங்கள் மாமிசத்துக்குரியவர்களாக இருக்கிறபடினால இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. இப்போ ஆரம்ப நாட்கள் ஒரு குழந்தை, நான் போன வாரட்டே சொன்னேன், ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்ததுன்னா பிறந்த உடனே அதுக்கு என்ன பால் தான் கொடுப்பாங்க. 3 காரியங்களும் அது தெரியும், சாப்பிட்றது, தூங்குறது, கக்கா போகிறது, இப்படி இந்த 3 காரியங்கள் தான் அது இருக்கும். மாறி மாறி செயல்படும். இதில் ஏதாவது ஒன்று பிரச்சனை ஆச்சுன்னா ஆளை தெரியும், அவ்வளோதான். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தை வளர என்ன
பிறகும் காலங்கள் போகும்போது அந்த பால்ன்றது அது ஒரு திட உணவாக மாறும். ஒரு திரவ உணவாக கொடுப்பாங்க, அதுக்கு பிறகு திட உணவாக கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுவோம், நல்ல ஆகாரங்களை கொடுப்பாங்க. அந்த ஆகாரங்களை சாப்பிட்டு 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 என்ன பண்ணுவோம், அந்த குழந்தை ஞானத்திலும் பலத்திலும் வளரும் இல்லைங்களா? அது பலத்திலையும் வளரணும், ஞானத்திலையும் வளரணும். ஒரு குழந்தை வெறும் இப்போ உருவம் மட்டும்தான் வருது, மூளைக்குள்ள வளரவே இல்லைன்னா அதுவும் பிரச்சனை தான் இல்லையா? அப்போ ரெண்டுமே வளரணும், ஞானத்தினாலும் வளரணும், பலத்தினாலும் வளரணும். அப்போது அப்படி வளர்ந்தால் தான் அது தன்னுடைய காரியங்களை தானாக பார்த்துக்கொள்ளும். அதுக்கு பிறகு அது விரும்புகிற காரியங்களை செய்யும். அப்படியெல்லாம் விட்டுடலாம். அப்போ ஆவிக்குரிய விதத்துலேயும் அப்படித்தான். ஒரு புதுசாக ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒரு குழந்தையை போன்றவர்கள், அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பேசிக், இவர் என்ன பண்ணியிருக்கார், பவுல் கொரிந்துவிலே ஒரு பேசிக் டீச்சிங் தான் பண்ணியிருக்காரு ஆரம்ப நாட்களில். ஏன்னா அவர்கள் குழந்தைகளாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷம் சொல்லி ஏற்றுக்கொண்ட பொழுது அங்கே பாலை தான் குடிக்க கொடுத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பேசிக் டீச்சிங், கிறிஸ்துவத்தை குறித்த ஒரு அடிப்படை காரியங்களை தான் அவர் டீச் பண்ணியிருக்கிறார். அப்போ நாட்கள் செல்ல 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 அவங்களுக்கு அதிகப்படியான உபதேசங்களை அங்கே சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறார், இன்னும் இவர்கள் மெச்சூரிட்டி இல்லாதபடினால அவர் சொல்கிறார், நீங்கள் உங்களை என்ன பண்ணுறீங்க, ஆவிக்குரிய குழந்தைகளை போல தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவர் பேசுகிறாரு. சரிங்களா? அப்போது இப்போ என்ன சொல்ல வர்றாரு பாருங்க. இப்போ ஏன் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. இப்போ குழந்தை வளர்ந்து பிறகுது அது ஞானமும் இருக்கும், பலனும் இருக்கும். அப்போ இவங்களுக்கு ஆவிக்குரிய விதத்தில் பலன் இல்லைன்னா என்ன அர்த்தம், ஒன்றும் வளரவே இல்லை. ஏன், என்ன காரியத்துக்காக அதை சொல்கிறாரு, 3ஆம் வசனத்தில் சொல்கிறாரு பாருங்க. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியினால் நீங்கள் மாமிசத்திற்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. இதான் முக்கியமானது, அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. என்னது, பொறாமை இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே பொறாமை. பவுலை சார்ந்தவன்னா பேதுரு சார்ந்தவனுக்கு பிடிக்கல, கேபா சார்ந்தவனுக்கு அந்த அப்போலோவை சார்ந்தவனுக்கு பிடிக்கல. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, பொறாமை. ஒரு குழுவினர் இன்னொரு குழுவினர் மேலே பொறாமை, இன்னொருத்துக்குள்ள வாக்குவாதங்கள், வேதங்கள், இதெல்லாம் காணப்படுது. அதனால தான் இவங்களை எப்படி சொல்கிறாரு, இன்னும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, குழந்தைகளாக, ஆவிக்குரிய குழந்தைகளாக. ஈவன் ஸ்ட்ரெயிட்டாக இன்னொரு விஷயமும் சொல்லிடுறாரு, என்னன்ட்டு, உலக பிரகாரமான மாமிசத்துக்குரியவர்களைப் போல நீங்கள் நடக்கிறீர்கள் அப்படின்றார். ஆவிக்குரியவர்கள்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு எப்படி நடக்கிறீங்க, மாமிசத்துக்குரியவர்களைப் போல நடந்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்றார். அப்போது இப்போ மெச்சூரிட்டி கிறிஸ்டியன்னா ஏன்னா அங்கே வார்த்தை என்ன சொல்கிறார், மறுபடியும் தேறினவர்கள் அப்படின்னா எப்படி நடக்கணும். அங்கே தேறினவர்கள் அப்படின்னா அவங்க பரிசு ஆவியானவர் வழியில் அங்கே நடக்கணும். பரிசுத்த ஆவியானவர் அவங்கள எப்படி வழி நடத்துகிறாரோ அப்படி நடத்தணும், அந்த படியில் அவங்க நடத்தணும். ஆனால் இப்போ எப்படி இருக்கிறாங்க, ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு ஜனங்களைப் போல, உலகத்தாரை போல, இல்லை புதுசாக கிறிஸ்துக்குள்ள வந்த போல நடந்துட்டு இருக்காங்க. புதுசுக்குள்ள வந்தவங்களுக்கு தான் 1000 கேள்விகள் இருக்கும், 1000 டவுட் இருக்கும், புரியாமல் நிறைய விஷயங்கள் இருக்கும். இயேசு ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க, ஆனால் அநேக விஷயங்கள்ல அவங்களுக்கு புரியாமல் இருக்கும், தப்பாக செய்வாங்க. ஆப்வியஸ்லி அவங்க தெரியாது, ஏன்னா குழந்தை தானே. இப்போ குழந்தைய அழுதுச்சுன்னா நம்ம தப்பாக நினைப்போமா, இல்லை ஒரு கக்கா போயிடுச்சுன்னா தப்பாக நினைப்போமா, அதெல்லாம் தப்பாக நினைக்க மாட்டோம். ஏன்னா அது குழந்தை தானே, அது தெரியாது. வளர்ந்த பிறகும் அது ஒன்றும் பால் குடிச்சிட்டு வெறும் பால் மட்டும்தான் குடிப்பேன் அப்படின்னு சொன்னாலோ, இல்லை அது ஒன்றும் கக்கா போயிட்டு இருக்குதுன்னாலோ சம்திங் ராங் அப்படின்னு அர்த்தம். விளங்குதுங்களா? அது அப்போ அதே போல தான் அந்த ஆவிக்குரிய காரியங்களும். அப்போ தேறினவர்கள் அப்படின்னா அவன் ஞானத்தினாலும் பலத்தினாலும், தேவ ஆவியினாலும் தேவ பலத்தினாலும், அங்கே தேவ ஞானத்தினாலும் அவங்க நிறைந்தவர்களாக காணப்படணும். ஆனால் கொரிந்தியர் இப்போ அப்படி இல்லை. காரணம், அவர்களுக்குள்ளே பொறாமையும் வாக்குவாதங்களும் பேதங்களும் காணப்படுகிறது. இதைத்தான் பவுல் அங்கே சுட்டி காட்டுகிறார். சரிங்களா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பொல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடினால் நீங்கள் மாமிசத்துக்குரியவர்களா, ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிக்கிறாரு. இந்த மாதிரி மனுஷங்களை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களை பிரிச்சுக்கிறீங்க பாருங்க, இதுவே மாமிசத்துக்குரியவர்கள் தான். பவுல் யார் சொல்கிறார், ஏன்பா பவுல்ன்றது யாருப்பா, அப்பொல்லோ யாருப்பா, கர்த்தர் அவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசத்திற்காக ஏதுவாயிருந்த ஊழியக்காரர்கள் தானே. அது அழகாக சொல்கிறார். அவர் யாருப்பா அவங்க 2 பேரும், பவுல் யார் அப்பொல்லோ யார், 2 பேரும் தேவனுடைய ஊழியக்காரர்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு இருக்குது. நம்ம அநேகர் பாருங்க, அவங்க எவ்வளோ நல்லா வர்ஷிப் பண்ணுறாங்க, அவங்க நல்லா என்ன மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க, அவங்க என்ன. அப்போ ஒவ்வொருத்தர் அப்படி ஒருத்தரை பார்த்து நம்ம ஒருத்தர் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் கூட ஒரு வரங்களை கொடுத்திருக்கிறார், ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான அழைப்புகளை கொடுத்திருக்கிறார். அவ்வளோதான்.
அப்போது ஒருத்தரை பார்த்து நம்ம ஒருத்தர் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நல்லா worship பண்ண தெரிஞ்சவங்களுக்கு மெசேஜ் எடுக்க தெரியாது, நல்லா மெசேஜ் எடுக்கிறவங்களுக்கு ஆராதனை பண்ண தெரியாது, இல்லை ரெண்டுமே பண்ண தெரிஞ்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டுகளை வாசிக்க தெரியாது. இப்படி வித்தியாசமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்னென்ன வரங்கள் அங்கே வந்து அழைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் போகணும். ஆனால் இங்கே கொரிந்தியில் என்ன நடந்தது? இந்த பிரிவினைகள் பேதுருவை சேர்ந்தவன், பவுலை சார்ந்தவன், அப்போலை சார்ந்தவன், கிறிஸ்துவை சேர்ந்தவன், அப்படி தனி இப்போ அங்கே பாருங்கள், அங்கே பேதுரு, பவுல், அப்போலோ தனிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி அவங்க பார்க்குறாங்க. எப்படி பாருங்கள், நல்லா சில பேர் அப்படி டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து சும்மா அப்படி ஒரு ஸ்டைலாக நின்னா அப்பா என்ன மாதிரி அப்படி பர்சனாலிட்டி பார்க்க வேண்டிய. சில பேர் ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க, சரிங்களா? வெறும் வேட்டி சட்டை கட்டிட்டு வருவாங்க, சாதாரண ஒரு இது போட்டுட்டு வருவாங்க, ஒரு ஹம்பிளாக இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். அப்போது நம்ம அந்த பர்சனாலிட்டியெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ பவுல் தன்னை குறித்து சொல்லும்போது எப்படி சொல்கிறாரு பாருங்க, நான் பலவீனத்தோடு வந்தோம். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்கள் அவர் எப்படிப்பட்டவராக வந்தார். அவர் வந்து சொல்கிறாரு பாருங்க, நான் எப்படி வந்தேன், நான் வந்து பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். தன்னை குறித்து சொல்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டியோடு தான் அவர் வந்திருக்கிறாரு, சரிங்களா? அப்படியே ஒரு வீராப்பா அப்படிலாம் இல்லை, ரொம்ப பயத்தோடும் நடுக்கத்தோடும் பலவீனத்தோடும் அப்படி தான் வந்திருக்கிறார் அவர், சரிங்களா? அப்போது இப்போ பர்சனாலிட்டி அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன், அவங்க வந்து சுசேஷத்தை பிரசங்கிக்காமல் தங்களை குறித்து முன்னிலைப்படுத்துது. அந்த அந்த பர்சனாலிட்டி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, சரிங்களா? பவுல் சொல்கிறாருப்பாங்க, அங்கே பரிசுத்த ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாக இருக்கணும். யார் எளிமையாக வந்து பிரசங்கம் பண்ணாங்களோ அங்கே ஆவியானவர் கிரியை நடப்பிக்கணும். விளங்குதுங்களா? அங்கே ஆவியானவர் தான், அசைவாடு தான் முக்கியம். நீங்கள் வந்து யார் வர்ஷிப் பண்ணுறாங்கன்றத பார்க்காதீங்க, ஆவியானவர் அசைவாடுகிறாரா, யார் பிரசங்கம் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் பார்க்காதீங்க. பிரசங்கம் பண்ணுவது தேவ வசனத்தில் இருந்தா, தேவ வார்த்தையில் இருந்தால் அங்கே ஆவியானவர் அசைவாடுகிறாரா, இதைத்தான் நம்ம பார்க்கணும். ஒரு ஜெபிக்கிற பொழுது என்ன பண்ணணும், அங்கே தேவ ஆவியானவர் அசைவாடி அந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கார், இதுதான் பார்க்கணும். கர்த்தரை முன்னிறுத்தி தான் நம்ம பார்க்கணும், இல்லைங்களா? இங்கே வந்து பவுல் குரூப்பு தனி, அப்போலோ குரூப்பு தனி, கேபா குரூப்பு, பேதுரு குரூப்பு தனி. ஏன் பேதுரு குரூப்பு தனியாக இருந்ததுன்னா, அங்கே கொரிந்து சபை வந்து புறஜாதி சபை தான், ஆனால் அதில் வந்து ரட்சிக்கப்பட்ட யூதர்களும் இருந்தார்கள். இவங்களுக்கு யார் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்ததுன்னா பேதுருவும் அப்போலோவும் கன்வீனியண்ட்டாக இருந்தாங்க, சரிங்களா? ஏன்னா அவர்கள் வந்து யூதர்களாக இருந்தாங்க. அப்போ அந்த இப்போ இவர் நம்ம ஊருக்காரரு அப்படின்றது விளங்குதுங்களா நான் சொல்கிறது? அது அப்படி குரூப்பு சேரக்கூடாது. இவர் நம்ம ஊருக்காரராக இருக்கிறாரு, நம்ம பகுதிக்காரராக இருக்கிறாரு, நம்ம மொழி பேசுகிறவராக இருக்கிறாரு, ஈவன் சில பேர் இவர் நம்ம ஜாதிக்காரராக இருக்கிறாரு, அதெல்லாம் வந்து கிறிஸ்துக்குள்ள இல்லை. எல்லாரும் தேவனுடைய ஊழியக்காரர்கள், அவனுக்கு அளிக்கப்பட்ட கிருபையின் வரத்தின்படி அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள், சரிங்களா? அப்போது இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிரிவினால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வெறுப்பவர்களாக இருக்கிறாங்க, சரிங்களா? அதனால தான் அவர் சொல்கிறாரு, பவுல் யார், அப்போலோ யார், அப்போ தான் வந்து இயேசு அல்ல, அதை தான் சொல்கிறார். எப்பா இயேசு தான்ப்பா முக்கியம், அதாவது தான் வந்து பாவங்களுக்கு சொல்லி அறையப்படலை. அவர் சொல்கிறார், என் நாமத்தில் நீங்கள் ஞானஸ்நானம் கொடுக்கலை. அப்போ நாங்கள் 2 பேரும் யார், பவுலும் அப்போலோவும். ஏன்னா பேதுரு அங்கே ரொம்ப வந்ததாக வந்து அங்கே குறிப்புகள் காணப்படலை. ஆனால் அங்கே ரட்சிக்கப்பட்டதான யூதர்கள், அவர்களுக்கு பேதுரு வந்து ஒரு ஐக்கானாக இருந்தார். ஏன்னா அவர் ஒரு யூதர்ன்றது அடிப்படையில், ஏன்னா அவர் இயேசு கிறிஸ்துவோடைய தலைமை அப்போஸ்தலனாக இருந்தார் அப்படின்ற ஒரு இதோட அவங்க ஒரு குரூப்பாக செயல்பட்டு கொண்டு இருந்தாங்க. அப்போது இவர் பக்கத்தில் இருந்து யார், பவுலும் அப்போலோ தான் பக்கத்தில் இருக்கிறாங்க. அதனால் மோஸ்ட்லி அவர் தான் சொல்கிறார், நாங்கள் 2 பேர் யார், தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனால் கொரிந்து சபைக்கு ஊழியம் செய்ய அனுப்பப்பட்டவர்கள், வேறுபட்ட ஊழியங்களை கொண்டவர்கள், அவ்வளோதான், சரிங்களா? அதனால் வந்து அவங்க வந்து யாரோட கம்பேர் பண்ணக்கூடாது, கிறிஸ்துவோட கம்பேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. 6வது வசனம் சொல்லுவார், நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாமாகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள், அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்னன்னா, நான் நட்டேன், அது சுவிசேஷம் சொல்கிறது. பவுல் வந்து கொரிந்து சபையை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு அவர் தான் காரணமாக இருந்தார், அவர் தான் ஃபவுண்டர், சரிங்களா? அப்போ அந்த சுவிசேஷத்தை சொல்கிறது தான் அவர் வந்து நான் நட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு.
சரிங்களா? அப்போல்லோ நீர் பாய்ச்சினான் அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலும் அதிகப்படியான விசுவாசித்து வந்தால் கூட அவர்களை வந்து அவர்களை வந்து தேவனுடைய வார்த்தையினால் வளர்க்கணும். அப்போ என்ன பண்ணுறார் பவுல் தான் வந்து அப்போல்லோ தான் என்ன பண்ணுறாருனா அதிகப்படியான டீச்சிங் கொடுத்து அவர்களை என்ன பண்ணுறாரு, அவர்களை இன்னும் ஆவிக்குரியவர்களாக வளர்க்கிறாரு, அந்த உதவி செய்கிறார். அப்போ அது வந்து சீஷத்துவ போதனை. இது வந்து பிரசங்கம் பவுல் பண்ணி கிறிஸ்துக்குள்ள கொண்டு வந்தது சுவிசேஷம். அப்போல்லோ பண்ணது வந்து டீச்சிங். அப்போ இன்னும் கர்த்தருக்குள்ளே வளர்கிறதுக்கு உதவி செய்கிறாரு. சரிங்களா? அப்போ இவங்களை வந்து கர்த்தருக்குள்ளே வளர்க்குறது யாருன்னா தேவன் தான். தேவனே விளைய செய்தார். எத்தனையோ பேருக்கு நம்ம வந்து சுவிசேஷம் சொல்கிறோம், எத்தனையோ பேருக்கு நாங்கள் டீச்சிங் பண்ணுறோம். எல்லோரும் வளர்ந்துட்டாங்களா? யோசிச்சு பாருங்களேன். எத்தனை பேருக்கு சொல்லியிருப்போம். அவ்வளோவானா உலகத்தார எத்தனையோ பேர் சொல்லியிருப்போம். நம்மனா சொந்த குடும்பத்தில் சொல்கிறவங்க கேட்காம இருப்பாங்க இல்லைங்களா? அதில் தான் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 1-9 வாசிச்சு பாருங்க. என்ன சொல்கிறாரு? விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். ஒன்று வந்து என்னாச்சு, வழி அருகே விழுந்தது, விழுந்தது, கல்லுள்ள இடங்களில் விழுந்தது, நல்ல நிலத்தில் விழுந்தது. அப்போ நல்ல நிலத்தில் விழுந்தது தான் 1க்கு 30, 60, 100 பலன் கொடுத்தது இல்லைங்களா? அப்போ அதை விளைய செய்கிறது ஆண்டவர் தான். அந்த நிலத்தை வந்து பலன் கொடுக்க வைக்கிறது ஆண்டவர். விதைச்ச விதையை வந்து பலன் கொடுக்க வைக்கிறது ஆண்டவர். விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சிக்கிறவனாலும் இல்லை, நம்மளால் தான் இல்லை, அது ஆண்டவர். நம்மளுடைய டியூட்டி விதைக்கிறது, நம்மளுடைய டியூட்டி நீர் பாய்ச்சிறது. அது விளைஞ்சி நிற்குமாங்கிறது அது ஆண்டவருக்கு மட்டுமே தெரியும். அது ஆண்டவராலே மட்டும்தான் பண்ண வைக்க முடியும். அதைத்தான் இங்கே வந்து பவுல் சொல்கிறாரு. நான் நட்டம்பா, அப்போல்லோ நீர் பாய்ச்சினான், அவன் உபதேசம் பண்ணான் சபைக்கு. ஆனால் அங்கே இப்போ நீங்கள் வளர்ந்து நிற்கிறீங்க இல்லையா, இதுக்கு காரணம் யார்? ஆண்டவர் தான் காரணம். அல்லேலூயா. அப்போது அவர் சொல்கிறாரு பாருங்க, மேலும் நடுகிறவனும் நீர்ப்பாய்ச்சலும் ஒன்றாக இருக்கிறார்கள், அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறும். அவர் சொல்கிறாரு, எனக்கும் அப்போல்லோவுக்கும் ஒரு பிரச்சனை கிடையாதுப்பா, நீங்கள் தான் அடிச்சுக்கிறீங்க. என்னன்ட்டு, நான் பவுலை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன், நான் வந்து அப்போல்லோவை சேர்ந்த, நீங்கள் தான் குரூப்பாக அடிச்சிருக்கீங்க. ஆனால் அப்போல்லோவுக்கு எனக்கு என்ன பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள்லாம் வந்து ஒன்றா தான் இருக்கிறோம். ஒரே வந்து என்ன பண்ணுறோம், அங்கே வந்து ஊழியக்காரர்களாக நாங்கள் வந்து ஒன்றா வந்து ஊழியம் செய்துட்ருக்கிறோம். நீங்கள் வந்து தீத்து 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்கள். என்ன சொல்கிறாரு இவர் வந்து தீத்துக்கு எழுதுகிறார், ஆரோக்கியமான உபதேசத்தை பேசு அப்படிங்கிறார். புத்தீன தர்க்கங்களிலிருந்து விலகு. யார் சொல்கிறது? பவுல் வந்து தீத்துக்கு சொல்கிறார். அப்போ அவருடைய ஒரு மென்டாலிட்டி என்ன தெரியுங்களா? இந்த பேதங்கள், இந்த பிரிவினைகள் சபையில் இருக்கக்கூடாது, எல்லாரும் சேர்ந்து ஒரு யூனிட்டியாக செயல்படணும் அப்படிங்கிறதா பவுலுடைய அங்கே திட்டமாக, தீர்மானமாக அங்கே இருக்கிறது நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போது பவுல் விதைச்சிருக்கிறாரு, அப்போல்லோ நீர் பாய்ச்சிருக்கிறாரு. ஆனால் விளைய செய்தது யார்? உண்மையான தேவனுடைய பலன், கர்த்தருடைய பலன் தான் அங்கே விளைய செய்திருக்கிறது அப்படிங்கிறது அவர் ரொம்ப தெளிவாக பேசுகிறார். ரெண்டாவது, அவங்களுக்குள்ள நல்ல உறவு இருக்குது. யாருக்கு? பவுலுக்கும் அப்போல்லோவுக்கும் நல்ல உறவு அங்கே காணப்படுகிறது. அவங்களுக்குள்ள எந்த வித பிரிவினையும் இல்லை. சரிங்களா? இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை செய்கிறாங்க. சபைக்குள்ளே அப்படி தான், ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை செய்து கொண்டிருப்பார்கள். ஒருத்தரும் நம்ம கம்பேரிசன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமென். பவுல் என்ன பண்ணுகிறார்? அவருடைய குறிக்கோள் என்னன்னா, ஆரோக்கியமான உபதேசங்களை பேசணும், தர்க்கங்களை விளக்க வேண்டும் என்று சொல்லிட்டு தான் அவருடைய நிருபங்களை நம்ம வந்து பார்க்கலாம். அப்போது ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை செய்கிறார்கள், அவ்வளோதான். அப்போது அவங்களுக்குள்ள எந்த பிரிவினையும் இல்லை. பவுலுக்கும் அப்போல்லோவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ அவர் சொல்கிறார் பாருங்க, எங்களுக்கு ஒன்றாக இருக்கிறார்கள். அப்போ எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லைப்பா, நீங்கள் ஏன்பா அடிச்சுக்கிறீங்க அப்படின்றார். அப்போ அவனவன் தன் வேலைக்கு தக்கதாக கூலியை பெறுவான். அவனவன் தன் வேலைக்கு தக்கதாக கூலியை பெறுவான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறோம் என்று சொன்னால், நமக்கு ஆண்டவர் என்ன வச்சிருப்பார்? ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருப்பார். அது இம்மைக்குரியது மற்றும் மறுமைக்குரியது, ரெண்டுமே அது இருக்கும் இல்லைங்களா? இப்போது 2 பேருமே யாருக்கிட்டேருந்து வாங்குறாங்க அந்த கூலியை? ஆசீர்வாதம்னு வச்சுக்கோங்களேன். இம்மைக்குரிய ஆசீர்வாதம், மறுமைக்குரிய ஆசீர்வாதம், ரெண்டுமே வச்சுக்கொள்ளுங்களேன். ரெண்டுமே இருக்குது நமக்கு. நம்ம ஆண்டவருக்கென்று நாம் செய்கிற காரியங்கள் இம்மைக்கும் ஆன ஆசீர்வாதமும் மறுமைக்கான ஆசீர்வாதம் இருக்குது. அப்போ 2 பேருமே யாருக்கிட்ட அந்த கூலியை பெறுகிறார்கள்? எஜமான இடத்துலேருந்து கூலியை பெறுகிறார்கள். யார் அந்த எஜமானன்? இயேசு கிறிஸ்து தான் அந்த எஜமானன். சரிங்களா? அப்போது அவங்க எல்லாரும் ஒன்றிணைந்து தான் வேலை செய்யணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாக இருக்க முடியாது. சரிங்களா? ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து நம்ம செய்கிறோன்னா, ஒரு பெரிய ப்ராஜெக்டில் ஒரே ஆள் வந்து எல்லாத்தையும் செய்ய முடியாது இல்லைங்களா?
எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு ப்ராஜெக்டை செய்ய முடியும். அதனால தான் சபையில் ஆண்டவர் என்ன வச்சுருந்தாரு, மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷர்கள், அங்கே பார்க்குறோம் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், இப்படி பலதரப்பட்ட ஊழியங்கள் அங்கே வைத்திருந்தார். அது மாத்திரம் இல்லை, ரோமரில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா பகிர்ந்து கொடுக்குற ஊழியம், அங்கே போதிக்கிற ஊழியம், புத்திமதி சொல்லுகிற ஊழியம், அந்த லீடர்ஷிப்பு எல்லாமே அங்கே இருக்குது. நிறைய ஊழியங்கள் அங்கே இருக்கிறது. எல்லாருமே இணைந்து தான் ஒரு சபையை செய்யணும். ஒரு பாஸ்டர் மட்டுமே செய்ய முடியாது இல்லைங்களா? இப்போ எல்லாரும் செய்யணும். மூப்பர்கள் இருக்கணும், லீடர்ஸ்கள் இருக்கணும், உதவி ஊழியக்காரர்கள் இருக்கணும், அங்கே வாலிபர்கள் இருக்கணும், பணிவிடைக்காரர்கள், எல்லாரும் சேர்ந்தது தான் ஒரு சபை. அப்போது அதுதான் சொல்ல வர்றார் அவர். நாங்கள் தேவனுக்கு உடன் விளையாட்களும் நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாயிருக்கிறீர்கள். முக்கியமான இது. நாங்கள் எப்படி தேவனுடைய பண்ணை என்பது என்னன்னா, மாளிகை தான் பண்ணை, வேற ஒன்றும் இல்லை. அப்போ அந்த பண்ணையினுடைய எஜமானன் யார்? இயேசு கிறிஸ்து அந்த பண்ணையினுடைய எஜமானன், அந்த மாளிகையினுடைய எஜமானன் இல்லைங்களா? அவரை தான் ஃபாலோ பண்ணணும். நாங்கள்லாம் யார்? வேலைக்காரங்க. நானும் அப்போல்லாம் யார்? அந்த மாளிகையினுடைய, தேவனுடைய மாளிகையினுடைய வேலைக்காரர்கள். நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது, நீங்கள் பின்பற்ற வேண்டியது தேவனைத்தான் தவிர எங்களை அல்ல அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அவர் சரிங்களா? ஏன்னா அவர் தான் அவங்கள விலையே பண்ணார். அங்கே விதைக்கிறவன் எத்தனையோ வழியர்கள் விழுந்தது, முள் இடத்துல விழுந்தது, கல்லுள்ள இடத்துல விழுந்தது, நல்ல நிலத்தில் விழுந்தது. எது விளைஞ்சுது? நல்ல நிலத்தில் இருந்தது விளைஞ்சுது. அப்போ விளைய பண்ணுகிறவர் ஆண்டவர். அப்போ நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது யார் தான்? ஆண்டவரை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது சொல்கிறாரு பாருங்க 10வதுல, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி புத்தியுள்ள சிற்பாசிரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது அப்படிங்கிறாரு. அப்போது அவர் முதலே சொல்லிட்டார், யார் அஸ்திபாரம் போட்டது? பவுல் தான் அஸ்திபாரம் போட்டிருக்கிறாரு. சரிங்களா? ஒரு வீடு கட்டுவதற்கு அஸ்திபாரம் முக்கியமானது. அப்போ அந்த அஸ்திபாரம் என்பது யார்? இயேசு கிறிஸ்து தான் அந்த அஸ்திபாரம். யாரை குறித்து அவர் சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் அவர் சொல்கிறாரு. சுவிசேஷம் பிரசங்கிக்கிறதாவே சொல்லிட்டாரு, நான் ரொம்ப எளிமையாக தான் சுவிசேஷம் சொன்னேன், நய வசனிப்பினால சொல்லலை, சாதாரணமாக எல்லாரும் புரிந்து கொள்ளும் விதமாகத்தான் என்ன பண்ணுறேன், நான் உங்களுக்கு சுவிசேஷத்தை நான் சொல்லுகிறவனாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறாரு. பவுல் இப்போ என்ன சொல்கிறாரு? நான் அஸ்திபாரம் போட்டேன் அப்படின்றாரு. அந்த அஸ்திபாரம் என்னது? கிறிஸ்து தான் அந்த அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரத்தின் மேல் வேறொருவன் கட்டுகிறான். அது என்னன்னா உபதேசம் தான். இது பேசிக் சுவிசேஷம் என்னென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் தான். அதை ஏற்றுக்கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இதுக்கு மேலே மேல் டீச்சிங், அதிகப்படியான டீச்சிங்கள் இப்போ நமக்கு தேவைப்படுகிறது. அதிகப்படியான டீச்சிங். ஏன்னா அவர் சொல்லிட்டார் இல்லையா, நான் நட்டேன் அப்போல்லோ நீர் பாய்ச்சினான். அப்போ அதிகப்படியான டீச்சிங், மேல்படியான டீச்சிங். இப்போ புதுசாக இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒருவருக்கு தேவையானது என்ன? இயேசு எங்களுக்காக மரித்திருக்கிறார். மரித்த இயேசு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். இதுதான் முக்கியமானது. நம் பாவங்களுக்காக இப்போ இதை ஏற்றுக்கொண்டு வந்த பிறகு தான் மற்ற டீச்சிங் அவங்களுக்கு எடுத்த உடனே எல்லாத்தையும் கட்டாமட்டாக நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன சொல்லணும், அவங்களுக்கு படிப்படியாக அவர்களுக்கான போதனைகள் செலுத்தப்படணும். இப்போது அதைத்தான் அப்போல்லோ பண்ணியிருக்கான். கொரிந்து சபையில் அப்போல்லோசனுடைய வேலை அதுதான். அந்த மேற்படியான டீச்சிங்கில் அவர் கொடுத்துருக்காப்புல. இப்போ பவுல் சொல்கிறார் பாருங்க, நான் என்ன பண்ணிட்டேன்? கிறிஸ்துவாகிய அஸ்திபாரத்தை நான் போட்டுட்டேன். அந்த சபையில் எத்தனையோ இப்போ டீச்சர்ஸ் வந்திருப்பாங்க டீச் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இப்போ அவர் சொல்கிறார் பாருங்க என்னன்ட்டு, அதன் மேல் கட்டுகிறவன் அவனவன் தான் அதன் மேல் இன்னவிதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவ இல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை போட ஒரு நாளும் கூடாது. அப்போ அஸ்திபாரம் போடனா கூட எதை பற்றி தான் போடணும்? இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் போடணும். அப்போ கட்டி எழுப்பப்படுறதுனால எதை பற்றி தான் எழுப்பணும்? அவருடைய வசனத்தின்படி தான் கட்டி எழுப்பணும். ரொம்ப சிம்பிள். அஸ்திபாரம் இயேசுவாக இருக்கணும். அஸ்திபாரத்துக்கு மேலே அவருடைய உபதேசங்கள் என்ன? எந்த உபதேசங்கள்? அங்கே வேதாகமத்தின் அடிப்படையில் தான் அங்கே கட்டி எழுப்ப போகிறது இருக்கும். இப்போ இதில் எந்த அளவுக்கு நம்ம பிரசங்கம், இது யாரையே குறிக்கிறதுனா பிரசங்கத்தை தான் குறிக்கிறது. ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். டீச்சிங் தான் குறிக்குது. அப்போது ஒருவன் அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி வெளியேறப்பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகியவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்னி பரிசோதிக்கும் அப்படின்ட்டு.
சரிங்களா? எப்போவுமே ஒரே எல்லா சண்டேவும் என்ன, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்கள் கண்கள் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார், இந்த பிரசங்கமே நம்ம கேட்டுட்டு இருக்கக்கூடாது. வழங்குதுங்களா? என்ன பிரசங்கத்தை கேட்கணும்? உண்மையான ஆழமான சத்தியங்கள் அடங்கிய வசனங்களே பிரசங்கங்களே நம்ம கேட்கணும். எப்போவுமே என்ன கேட்டுருக்கக்கூடாது, யோசிச்சுட்டு இருக்கக்கூடாதுன்னா அப்படியே தடவி கொடுக்குற ஒரு மெசேஜ், எப்போவுமே ஆசீர்வதிக்கிறதான ஒரு மெசேஜ், ஜனங்க இதுதான் அதிகமாக விரும்புகிறாங்க. அதனால் அநேக சபைகளில் பாருங்கள், இதுதான் பிரசங்கம், ஆசீர்வாதம் 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 ஆசீர்வாதம். சரிங்களா? ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா அவங்கள உண்மையான சத்தியத்தின்படி நாம் வழி நடத்துவோம் என்று சொன்னால், அவர்கள் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கையில் அக்னி, இங்கே என்ன சொல்லப்படுது, அங்கே அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும். இப்போ உண்மையான ஒரு சத்தியத்தின் அடிப்படையிலே அவர்கள் பிரசங்கத்திலே அவர்கள் வளர்க்கப்பட்டிருந்தான்னு வச்சுங்களேன், உண்மையான சத்தியத்தை வளர்க்கப்பட்டிருந்தாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, சோர்ந்து போக மாட்டாங்க. இல்லைங்களா? அப்படி இல்லையா, சும்மா வெறும் ஆசீர்வாதம், வெறும் சத்தியத்தை பிரசங்கிக்காமல் வெறும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதன்ற பேஸ் பண்ணிலேயே, ஆசீர்வாதன்றது நான் சொல்ல வரல, அதை மட்டுமே கணக்கில் வச்சுருக்கக்கூடாது. நாம் ஆண்டவருக்கு எவ்வளோ விஷயங்கள் நமக்கு சத்தியத்தின் பாதையில் இருக்கிறது, அதை சத்தியத்தை சத்தியமாக நாங்கள் புரிந்து கொள்ளுகிற பொழுது நம் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட காரியங்கள் வந்தாலும் கூட சரி, ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நம்மளால் என்ன பண்ண முடியும், தாங்கி நிற்க முடியும். எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் சரி, பாடுகள் வந்தாலும் சரி, உபத்திரங்கள் வந்தாலும் சரி, நம்மளால் என்ன பண்ண முடியும், தாங்க முடியும். இப்போ இங்கே வேலைப்பாடு அப்படிங்கிறது என்ன தெரியுமா சொல்கிறாரு பவுல், இங்கே பாருங்கள், பொன் வெள்ளி வெளியேறப்பட்ட கல் மரம் புல் வைக்கோல் அப்படின்ற. இப்போ யோசிச்சு பாருங்களேன், வைக்கோல் புல் மரம், இந்த மூணும் ஒரு 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 திடீர்னு ஒரு நெருப்பு வருது, ஒரு வீடு ஃபயர் ஆகுது அப்படின்னு வைங்களேன், வெறும் வைக்கோல்னாலையும் புல்லுனாலையும் மரத்தினாலையும் கட்டினது என்ன ஆகும், நிச்சயமாக எரிந்து சாம்பலாகிவிடும். இப்போது கல்லுனாலையும் வெளியேறப்பட்ட கல் இல்லை பொன் வெள்ளி இதில் கட்டிடுறாங்க, நல்ல ஒரு இரும்பில் கட்டிடுறாங்கன்னு வைங்களேன், நிச்சயமாக அங்கே நாங்கள் பார்க்குறோம், அது அந்த நெருப்புகள்லாம் தப்பித்து கொள்ள முடியும், ஈஸியாக தப்பிக்க முடியும். அப்போது பவுல் அதை தான் சொல்கிறார், அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டது நீங்கள் எதில் கட்டியிருக்கீங்க, பொண்ணில் கட்டியிருக்கீங்களா, வெள்ளியில் கட்டிருக்கீங்களா, இல்லை வெளியேறப்பட்ட கல், இதெல்லாம் நல்லா தாக்கு பிடிக்கும், எவ்வளோ ஃபயர் வந்தாலும் இப்போ தாக்கு பிடிக்கும். ஆனால் மரமோ புல்லோ வைக்கோலோ இருக்காது. அதுதான் நம்ம உபதேசங்கள், டீச்சிங் எப்படிப்பட்டதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த டீச்சிங்கில் நாம் வளர்ந்துருக்கிறோம், அல்லேலூயா, வழங்குதுங்களா? எங்களுக்கு உபதேசிக்கிறவர்களுடைய உபதேசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறோன்னா, அது பொன்னை போல வெள்ளியை போல வெளியேறப்பட்ட கல்லை போல அந்த உபதேசங்கள் இருக்கணும். அதில் நாங்கள் பலப்படணும். எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த அக்னி போன்ற அக்னியானது பரிசோதிக்கும். ஒரு சோதனை எங்களுக்குள்ளே வருதா, ஒரு பிரச்சனை எங்களுக்குள்ளே வருதா, என்ன பண்ணக்கூடாது, நாங்கள் எரிஞ்சு சாம்பலாயிடக்கூடாது. பிரச்சனை வந்தாலும் முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னு இருக்கக்கூடாது, இல்லைங்களா? நல்லா அது கர்த்தருடைய வார்த்தையினாலே பலப்பட்டவன் என்ன பண்ணுவான், எந்த ஒரு சூழ்நிலையும் அவன் தாங்குவான், பலப்படுவான், தன்னை காத்து கொள்ளுவான். ஆனால் சரியான ஒரு உபதேசத்திலே வளர்க்கப்படாதவர்கள் என்ன பண்ணுவாங்க, வஞ்சிக்கப்படுவார்கள், இடறி போவார்கள். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே அநேக பிரச்சனைக்குள்ளே அவங்க மாட்டுவாங்க. அதை தான் இவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, அப்போது அந்த ஒருவன் அது கட்டினது ஒருவன் நிலைத்தால் என்ன பண்ணுவான், அவன் கூலியை பெறுவான், அவனுக்கு பலன் கிடைக்கும். சரிங்களா? இது ரெண்டு விதமாக நம்ம எடுத்துக்கலாம். இது நியாய தீர்ப்பு நாள்லேயும் நம்ம எடுக்கலாம் கணக்கு. நம்ம சத்தியத்தின் பாதியிலே உபதேசிக்கப்பட்டு சத்தியத்தின் பாதியிலே நடந்தோம் என்று சொன்னால், அங்கே நியாய தீர்ப்பு நாளிலே நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களுக்கு கூலி கிடைக்கும். எது? நித்திய ஜீவன் என்ற கூலி கிடைக்கும். ஒருவேளை நாங்கள் சரியான பிரசங்கத்திலே வளரவில்லை என்றால், எப்படி இந்த புல்லை போல வைக்கோலை போல மரத்தினால் எங்களுடைய நாங்கள் வளர்க்கப்பட்டுருவோம் இருந்தோம் சொன்னால் என்ன இது நடக்கும், நியாய தீர்ப்பு நாளில் சரியானபடி எங்களுக்கு சரியான சத்தியத்தை எங்களுக்கு பிரசங்கிக்கலன்னா நடக்கும், சத்தியத்தின்படி நம்ம நடக்க மாட்டோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். சத்தியத்தின்படி நடக்கலைன்னா என்ன நடக்கும், நியாய தீர்ப்பு நாளில் நாங்கள் நியாயம் தீர்க்கப்படுவோம். ரொம்ப ரொம்ப எளிமை. அதான் சொல்லப்படுது, ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும். அப்போ இது ரெண்டு விதமாக நம்ம இதில் எடுக்கலாம். ஒன்று இம்மையிலே எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள்,
தேவனுடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ள பலப்பட்டிருந்தால் நாங்கள் பாதுகாக்கப்படுவோம், நாங்கள் வந்து மோசம் போக்காதபடி இப்போ எங்களை தப்பித்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் அது சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று இது அடிப்படையில் என்னன்னு சொன்னால் மறுமைக்குரிய நியாய தீர்ப்பை குறித்தும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 2 விதத்திலையும் நாம் இதை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ அவர் சொல்கிறாரு பாருங்க, அப்போது நாம் எந்த டீச்சிங்கில் இருக்கிறோம், அது வந்து அந்த டீச்சிங்கை குறித்து அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்ல வர்றாரு பவுல். அப்போது நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம், சபைக்குள்ளே இருக்கிற நாங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் எந்த உபதேசத்துக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம், சரியான உபதேசத்துக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோமா என்பதை குறித்து நாங்கள் பார்க்கணும். அப்போது இந்த தங்கம் வெள்ளி வெளியேறப்பெற்ற இதுதான் வந்து எங்களை என்ன பண்ண சரியான டீச்சிங் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் சொல்ல வர்றாரு அவர். சரிங்களா? நாளானது விளங்க பண்ணும், அக்னி பரிசோதிக்கும் அப்படின்ட்டு. இது இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் நியாய தீர்ப்பு. இதை நீங்கள் வந்து அது 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார் பாருங்க என்னன்ட்டு, ஏசு கிறிஸ்துவின் நாளிலே அப்படின்றார் பாருங்க. இப்படிலாம் வர்றது கர்த்தரின் நாள், ஏசு கிறிஸ்துவின் நாள், இப்படிலாம் சொல்கிறது எது? நியாய தீர்ப்பு நாள். அதுபோல் ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படி வாசிங்க, ஆவியின்படி நடப்பவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது ஆவியின்படி நடந்தால் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போ இந்த இந்த வந்து அக்னின்றது எதை குறிக்கிறது? ஆக்கினியை தான் குறிக்கிறது. சரிங்களா? நாங்கள் சரியான சத்தியத்தை கேட்டு அந்த போதகத்திலே வளர்ந்தால் அதன்படி நடப்போம். அப்போ அந்த நியாய தீர்ப்பு எங்களை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த டீச்சர்ஸ் எப்படி இருக்கணும்? டீச்சர்ஸ் இந்த கிறிஸ்தவத்தை குறித்து இங்கே போதிக்கிற இந்த டீச்சர்ஸ், அதாவது பிரசங்கியார்கள், சத்தியத்தின் பாதையிலே அங்கே நடந்தது. அந்த பிரசங்கங்கள்லாம் பொன்னை போல, வெள்ளியை போல, வெளியேறப்பெற்ற கற்களை போல அப்படிப்பட்ட ஒரு பிரசங்கங்கள் இருக்கணும். சும்மா வந்து அப்போதைக்கு ஒரு மரத்தை கொடுத்து புல்லை குறித்து வைக்கலை குறித்து அப்படி ஒரு சாஃப்டாக கொடுத்துட்டு போயிடக்கூடாது. விளங்குதுங்களா? அதுதான் நீங்கள் சொல்கிறாரு பவுல். அப்போது என்ன சொல்கிறார் பாருங்க, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அல்லேலூயா. முக்கியமானது அதுதான் சொல்கிறாரு. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இப்போ இது எதை வச்சு அவர் சொல்கிறாருன்னா, இதை நம்ம இன்னொரு விதத்தில் இன்டர்பிரேட் பண்ணிக்கிறோம். நாமளே நம்மளுடைய சரீரத்தை கெடுத்தால் ஆண்டவர் நம்மை கெடுப்பார் அப்படிங்கிறது ஒன்று. நிறைய குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, ஈவன் வந்து விபச்சாரம், வேசித்தனம் பண்ணுறது, அப்படியும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. இரண்டாவது வந்து நம்ம சரியாக நம்மளுடைய சரீரத்தை அப்படியும் ஒரு இடத்துல. இன்னொன்று என்னென்னா, நமக்கு அளிக்கப்படுகிற உபதேசங்கள், அதுவும் ரொம்ப முக்கியமானது. இப்போ எங்களுக்குள்ள தேவனாலயம் தங்கி, இப்போ நாங்கள் என்ன பண்ணணும்? சரியான விதத்தில் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா? அந்த சரியான விதத்தில் நடப்பதற்கு என்ன தேவை? தேவனுடைய பிரசங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. தேவனுடைய பிரசங்கம் சரியான விதத்திலே எங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டதான் நாம் ஒழுங்காக நடக்க முடியும். ஏன்னா நாம் யார்? தேவன் தங்குகிற தேவாலயமாக இருக்கிறோம். அப்போ நம்மளை ஒருத்தன் கெடுக்கிற மாதிரி, நாம் வந்து கெட்டு போகிற மாதிரியான பிரசங்கங்கள் நித்திய ஜீவனுக்குரியதுக்கு இல்லாமல் அங்கே இம்மைக்குரியதுக்கு மாத்திரம் இருந்ததுன்னு வைங்களேன், வெறும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், அது அந்த அடிப்படையில் பவுல் சொல்கிறாரு. ஒருத்தன் அப்படி கெடுக்கிற மாதிரி ஒருத்தன் பிரசங்கம் பண்ணால் தேவன் அவனை கெடுப்பார் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் சொல்கிறாரு. விளங்குதுங்களா? அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதை யாரை கண்டித்து சொல்கிறாரு? பிரசங்கம் பண்ணுங்கிறவரை பார்த்து தான் அவர் சொல்கிறாரு. இப்போ நாம் வந்து சரியான விதத்தில் பிரசங்கம் பண்ணுகிற பொழுது நமக்கு என்ன, இம்மையிலும் ஆசீர்வாதம் இருக்கணும், மறுமையிலும் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். சரிங்களா? அப்போ மறுமைக்கு ஆசீர்வாதத்துக்கு என்ன பண்ணணும்? நல்ல சத்தியம், திடமான சத்தியங்களைத்தான் அவர் சொல்லணும். சரியா? அப்போ அதை தான் சொல்கிறார். அப்போ அப்படி இல்லாதபடிக்கு இருந்தால், அப்போ நான் ஒருத்தர் பிரசங்கத்தினால நான் கெட்டு போவதற்கு ஒரு காரணமாக இருந்ததுன்னா ஆண்டவர் அவனை தண்டிப்பார். யார்? போதிக்கிறவனை தண்டிப்பார். சரியானபடிக்கு போதனை செய்யாதவர்களை அவர் தண்டிக்கிற தேவனாக இருக்கிறார். என்னங்க இப்படிலாம் அது உண்மையா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா அவர் சொல்கிறார் பாருங்க, என்ன சொல்கிறார் ஒரு இடத்துல பாருங்க, யாக்கோபு 3:1 அதிக ஆக்கினை அடைவோம் என்று போதகர் ஆகாதிருப்பீர்களாக அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அப்போ போதகர் ஆகாதிருப்பீர்களா? ஏன்னா அப்போ போதகரானால் வந்து நம்ம ஆக்கினை அடைஞ்சிருவோமா? அப்படி இல்லை. போதகராக இருக்கும்போது சரியான விதத்திலே சொல்ல வேண்டும். மக்களை திருப்திப்படுத்துவதற்காக பிரசங்கங்கள், போதகங்கள் இருக்கக்கூடாது. அதை தான் சொல்ல வர்றாரு அவர். அதிக ஆக்கினை அடைவோம் யார்? யாக்கோபு சொல்கிறார் பாருங்க. அதுபோல் நம்ம வெளிப்படுத்தின விஷயம் 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். அங்கே வந்து அங்கே கிறிஸ்துவை அறியாதவர்கள்
அங்கே புறஜாதிகள், அங்கே வந்து இயேசு ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்ன பண்ணுவாங்க, அங்கே வந்து நியாய தீர்ப்பு எப்படி அடைவார்கள்ன்றதை நம்ம பார்த்துருக்குறோம் இல்லைங்களா. அப்போது ஈவன் 2 கொரிந்தியர் 5:10 நீங்கள் யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆமே, நாங்க செய்யற நன்மைக்காவது தீமைக்காவது கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பதாக போய் நிற்கணும். அல்லேலூயா. புரியுதுங்களா? அது நியாய தீர்ப்பை குறித்து சொல்லுகிற ஒரு காரியம். அப்போ நியாய தீர்ப்பு அது வந்து சொல்கிறாரு பவுல் அந்த கிறிஸ்துவின் நாளிலே. அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் எப்படி இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றஞ்சாட்டப்படாதலாயிருக்கும்படி முடிவு பரிந்தும் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தார். பாருங்கள், அப்போது நியாய தீர்ப்பு நாளில் நாங்கள் என்ன பண்ணக்கூடாது, எங்கள் மேலே ஒரு குற்றம் இருக்கக்கூடாது. ஒரு குற்றம் இருக்கக்கூடாதுன்னா எங்களுக்கு அடுக்கப்படுகிற சொல்லப்படுகிற உபதேசங்களும் ப்ராப்பராக இருக்கணும். விளங்குதுங்களா? அதனால தான் சொல்கிறாரு, என்னன்னு சொல்கிறாரு, அங்கேயே தேவனுடைய ஆலயத்தின் ஒருவை கெடுத்தால். அப்போ நம்மளை ஒருத்தன் கெடுக்கிறான்னா, அந்த பிரசங்கங்களில் மூலியமாக ஒருத்தன் வந்து சரியான பிரசங்கங்கள் இல்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம், அவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறான் என்றுதான் அர்த்தம். இப்போ சபைக்குள்ளேயே இருந்து நிறைய சபையை கெடுக்கிறதை போன்ற சில பேர் செயல்பாடுகள் அதுவும் இது அடங்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போது என்ன சொல்கிறது, ஒரு உபதேசத்தினால இடர பண்ண வைக்கிற காரியங்களும் இதில் பொருந்துகிறதாக இருக்கிறது. விளங்குதுங்களா? அப்போ இங்கே பவுல் என்ன விஷயத்தை சொல்ல வர்றாரு, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால். இப்போ கிளியராக போதிக்கிறவர்கள் சரியானபடிக்கு என்ன மாதிரி போதகம் இருக்கணும், பொன் வெள்ளி வெளியேறப்பட்ட கற்களினால என்ன பண்ணணும், அவர்களை கட்டமைக்க வேண்டும். கிறிஸ்து என்ற அஸ்திபாரத்தின் மேலே இப்படிப்பட்ட கற்களை கொண்டு அவர்கள் என்ன பண்ணணும், அவர்களை கட்டமைக்க வேண்டும், அவர்களை வந்து வளர்த்தெடுக்க வேண்டும். புரியுதுங்களா? அப்போ அந்த பிரசங்கம் எப்படிப்பட்ட பிரசங்கமாக இருக்கிறது, பொன் வெள்ளி வெளியேறப்பெற்ற பிரசங்கமாக இருக்கிறதா, அல்லது மரம் புல் வைக்கோல் போன்ற பிரசங்கமாக இருக்கிறதா அப்படிங்கிறது ஒன்று. அப்போது சோதனை என்று வருகிற பொழுது உண்மையாக நல்ல சத்தியத்திலே வந்து பிரசங்கிக்கப்பட்டவன் என்ன பண்ணுவான், பிரச்சனை வரும்போது தன்னை காத்து கொள்ளுவான். ஒரு பிரச்சனை வருகிற பொழுது தன்னை வந்து வசனத்தினால் வந்து பலப்படுத்தி கொள்ளுவான், இடர மாட்டான். ஆனால் சரியான சத்தியத்தில் வளர்க்கப்படாதவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு பிரச்சனை வந்துன்னா சொல்லி முடிஞ்சிடும். அக்னி பரிசு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அவங்க அவ்வளோதான் புஷ்ஷுன்னு போயிடுவாங்க. அதனால தான் அவங்க சொல்கிறாரு. அப்போ அது இல்லாமல் ஒழுங்கான பிரசங்கம் இல்லைன்னா சத்தியத்தை நடக்காதவர்கள் நியாய தீர்ப்பு நாளிலே அங்கே வந்து என்ன பண்ணோம், தேவனுடைய இந்த சொல்கிறோம் பார்த்தீங்களா, இப்போ வாசிங்களா 2 கொரிந்தியர் 5:10, அவன் நன்மை செய்திருந்தாலும் சரி தீமை செய்திருந்தாலும் சரி அங்கே வந்து தேவனுக்கு முன்பு தான் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஆமென். அப்போது நாங்கள் வந்து கணக்கு ஒப்பிக்கணுன்ற ஒரு மனசு இருக்கணும். அப்போ அதனால தான் யாக்கோபு சொல்கிறாரு, அதிக ஆக்கினை அடைவோம் என்று போதகராகாது இருப்பீர்களா. போதகரானால் சத்தியத்தை சத்தியமாக பிரசங்கிக்கணும். அல்லேலூயா. மனுஷங்களை பிரியப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருக்கு என்ன விரியுமோ அதை தான் அங்கே செய்ய வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஆமென். அப்போது என்ன சொல்கிறாரு பாருங்க, ஒருவன் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்தில் உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாயிருக்க கடவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். ஏன்னா இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்தினாலே பிடித்தார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாக இருக்கிறதுன்னு கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அப்போ அதனால் சொல்கிறாரு, இப்போ இந்த இதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், அதை ஒருத்தர் கெடுக்கக்கூடாதுன்ற அடிப்பில் அதை சொல்கிறாரு. சரி, ஓகே. இப்போ என்ன சொல்கிறாரு பாருங்கள், நம்ம வந்து இப்போ இது குரூப்பாக நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்களே, நீங்கள் ரொம்ப பெரிய ஞானின்னு நினச்சிக்காதீங்க. நான் கரெக்டான ஒரு குரூப்பில் தான் இருக்கிறேன், பவுலுடைய குரூப்பில் தான் இருக்கிறேன், இல்லை கேபாவோட குரூப்பில் தான் இருக்கிறேன், இல்லை அப்போ அப்படின்னு உங்களை நீங்களே ஞானின்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா அங்கே வந்து சொல்கிறார், வஞ்சியாதிருப்பீர்களாக, உங்களை நீங்களே வஞ்சியாதிருப்பீர்கள். இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் உங்களுக்கே வஞ்சிக்கிறவர்களாக இருப்பீங்க. வேற ஒருத்தர் வந்து உங்களை வஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இப்படி வந்து ஒரு பிரிவுகள் இருக்கும் என்று சொன்னால் நீங்களே உங்களை வஞ்சித்தவர்களாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அங்கே பேசுகிறாரு. சரிங்களா? அப்போ
இப்போ ஞானி, உலக பிரகாரமான ஞானி, இதெல்லாம் ஏன் வருது? அவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் மாமிசத்துக்குரியவர்களாக மாறி இருக்கிறீங்க, உலகத்தாரை போல இருக்கீங்க. அந்த உலகத்தார் தான் உலக ஞானத்தின்படி தங்களை பெருமை பாராட்டுவார்கள். நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க, உலகத்தார் ஞானத்தை போல பெருமை பாராட்டுறீங்க. உலகத்தாருடைய ஞானம் ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்குது? பைத்தியமா இருக்குது. அதனால நீங்க பைத்தியமாவே இருங்க, கர்த்தருடைய பார்வையில் பைத்தியமாவே இருங்க. நீங்க வந்து உலக ஞானத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்து இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பைத்தியமா பார்ப்பாரு, உங்களுடைய சிந்தனைகள்லாம் வீண் என்று எழுதியிருக்கிறது அப்படிங்கிறத அங்க சொல்றாரு. அது சரிங்களா? இப்போ இது ஞானிகளுடைய சிந்தனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. இது எங்கே இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா சங்கீதம் 94:11 தான் அப்படி இருக்குது. ஞானியுடைய சிந்தனைகள் வீண் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அப்போ தேவனுடைய மனுஷ ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு அளவுள்ளதாக இருக்கிறது. அப்போது ஏசியா 55:8-9 தான் சொல்லப்படுகிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகளும் உங்கள் வழிகள் அல்ல அப்படிங்கிறது. கொலோசியர் 2:8 சொல்றாரு, லௌகிக ஞானம் கிறிஸ்துவை பற்றியானதில்லை. உலகக்குய் ஞானம் வந்து ஆண்டவரை குறித்து இல்லவே இல்லை. சரிங்களா? ரெண்டாவது ரோமர் 1:18-23 வரைக்கும் வாசி பாருங்க. இந்த உலக ஞானம் பயனற்றது என்ற அடிப்படையில் தான் அங்கே பவுல் எழுதியிருப்பார். அப்போ உலக ஞானத்தை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த குரூப்பாக மாறி இருக்கீங்க. அப்போ உலக ஞானம் கர்த்தருக்கு முன்பதாக எப்படி இருக்கிறது? அது பைத்தியமாக இருக்கிறது, அது வேஸ்ட் அப்படிங்கிறாரு. அப்போது இப்படி இருக்க ஒருவனும் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக, எல்லாம் உங்களுடையதே அவர் சொல்கிறார். ஏன் அப்படின்னா அதுக்கு பிறகு ஏன் நீங்கள் மனுஷனை பாராட்டுறீங்க? பவுல் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அப்போலோ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, கேபா எவ்வளோ இதெல்லாம் வந்து மனுஷனை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுறீங்க, எல்லாம் உங்களுடையது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் உங்களுக்கு பவுல் கொடுக்கப்பட்டார்? ஏன் உங்களுக்கு அப்போலோ கொடுக்கப்பட்டார்? ஏன் உங்களுக்கு பேதுரு கொடுக்கப்பட்டார்? எல்லாம் உங்களுக்காகத்தான், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வளரும்படிக்காகத்தான் இவரெல்லாம் கொடுக்கப்பட்டார்கள். அவர் சொல்றாரு பாருங்க, பவுலாகிலும் அப்போலோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காலங்களும் எல்லாம் உங்களுடையது. அவர்களுக்கென்று தான் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சபையில் அநேக பேர் ஊழியம் செய்கிறாங்களா? எல்லாவித ஊழியங்களும் யாருக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனுடைய பிள்ளைகளுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் கர்த்தருக்குள் வளரும்படிக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். ஆமென். நமக்காகத்தான் ஊழியங்கள். இப்போ யோபு அப்போது சபைக்குள்ளே இவ்வளோ காரியங்களை ஏன் ஆண்டவர் கொண்டு செல்கிறார் அப்படின்னா நமக்காகத்தான். நாம் கிறிஸ்துக்குள் வளரணும். நமக்குள்ள ஒரு பாகுபாடுகள் அடிதடி இதெல்லாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ அதை சொல்லி தான் இங்கே வந்து இப்போ இந்த 3ஆம் அதிகாரத்தை அவர் முடிக்கிறார். அப்போ முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா அவர்களுக்குள்ள பிரிவினையை குறித்து ரொம்ப டீட்டெயிலாக இங்கே வந்து பேசுகிறார். சரிங்களா? விசேஷமாக அந்த உபதேசத்தை குறித்து அவர் பேசுகிறார். உபதேசத்தில் நாங்கள் எப்படி கட்டி எழுப்பப்பட வேண்டும்? நாங்கள் கிறிஸ்து என்ற அஸ்திபாரத்தின் மேலே அங்கே பொன் வெள்ளி வெளியேறப்பெற்ற கல்களால் நாங்கள் வந்து கட்டி எழுப்பப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது தான் ஒரு அக்னி வரும் பொழுது, ஒரு பிரச்சனை வரும் பொழுது நாங்கள் நிலைத்து நிற்க முடியும் என்று அங்கே சொல்கிறார். அப்போ பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். அப்போ அப்படி இல்லாமல் சும்மா வந்து ஒரு வைக்கோல் மரம் புல் இப்படி வந்து பிரசங்கம் பண்ணால் என்ன, அது வந்து ஆண்டவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட ஆலயத்தை கெடுப்பவனே நானும் கெடுப்பேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஆமென். அப்போது இவர் மெயினாக சொல்கிறது என்னன்னா, பவுலை சார்ந்தவன் அப்போலோவை சார்ந்த எல்லாருமே உங்களுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் கிறிஸ்துவில் வளரணும். அப்போ நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.